ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் மானிட்டரைசேஷனுக்கு வந்து நம்ம செகண்ட் அட்டெம்ப்ட் அடிச்சிருக்கோம். என்னடா ஏதோ 10th அட்டெம்ப்ட் அடித்த மாதிரி சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க. சொல்கிறேன். முதல் தடவை வந்து மானிட்டரைசேஷன் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தோம். அந்த நேரத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்து நம்ம சேனலோட மானிட்டரைசேஷன் ரிக்வெஸ்ட்டை அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கடைப்பிடிங்க. திரும்ப வந்து கரெக்டாக ஒரு மாதம் கழிச்சு நேற்று கொடுத்தேன். நேற்று ஒரு நைட்டு ஒரு 8 மணி போல் திரும்பவும் மானிட்டரைசேஷன் ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். அவங்க வந்து இதையும் ரிஜெக்ட் பண்ணுவாங்களா இல்லை அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. சொல்லுது உள்ள சொல்லுது சார், சொல்லுது. அப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வீடியோலாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக மேக் பண்ணலாம். அப்படி அக்செப்ட் பண்ணலனாலும் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள என்ன ஒரு வருஷம் சொல்கிறான்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு தடவை ரெக்வெஸ்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இதுக்கு மேலே வந்து யூடியூப்பில் வந்து சர்வே பண்ண முடியாது அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்து இருக்கிற ஃப்ரீ டைம் தான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். அதனால வந்து நம்ம என்னோட ருட்டீன் ஒர்க்கும் வந்து எந்த விதத்துலேயும் வந்து வீடியோ போடுறதால பாதிக்காது. அதனால என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியும். அதனால தான் இந்த ஒரு வருஷம் டைம். இந்த பஸ்ஸுக்காண்டி எல்லாம் சூனாப்பாலாம் காத்திருக்க வேண்டியது ஆகிப்போச்சு. இந்த ஒரு வருஷம் டைம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் வந்து எனக்கு வியூவர்ஸ் வந்து அதிக அளவில் வரல. இதுக்கப்புறம் ஒரு வியூவர்ஸ்லாம் அதிகப்படுத்திடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அந்த நம்பிக்கையால் நான் கண்டிப்பாக வந்து இதை விட அதிகமாக ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி திரும்ப ஒரு நல்ல நல்ல கண்டென்ட்லாம் வந்து கொடுத்து அதிக வியூவர்ஸு ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வாங்கி அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே என்னோட டைம் டார்கெட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 1 இயர். ஓகேவா? நெக்ஸ்ட் 1 இயருக்குள்ளே இந்த மானிட்டரைசேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல கொடுத்துருக்க அப்ளிகேஷன் வந்து பார்ப்போம். அவங்க ரிஜெக்ட் பண்ணால் தான் இந்த 1 இயர் அப்படிங்கிற அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு யூடியூப்லேருந்து பணம் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து அதுதான் கிடையாது. ஏன்னா அப்படி சொல்கிறேன் தானே கேட்குறீங்க. நம்ம அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து 3 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூ வச்சு தான் வந்து மானிட்டரைசேஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த 3 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூ வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி அப்படின்னா வந்து 3 கேட்டகரியில் நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஒன்று மெம்பர்ஸ், நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க பார்த்தீங்களா மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு, அவங்க மூலியமாக அவங்க கொடுக்குற பணம் மூலியமாக நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சூப்பர் தேங்க்ஸ் வந்து நம்மளுக்கு யாராச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா அது மூலயமா நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். இது 2வது ஆப்ஷனு. 3வது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, அப்படி இல்லைன்னா உங்களோட வெப்சைட்லேயே நீங்கள் வந்து ஒரு பொருளை சேல் பண்ணிட்டுருக்கீங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட வீடியோ மூலயமா வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 விஷயத்து மூலயமா தான் வந்து இப்போதைக்கு நம்ம ஏர்ன் பண்ண முடியும். நம்மளோட வீடியோலாம் பார்க்குறதால ஒரு 10,000 பேர் பார்த்தா நம்மளுக்கு வந்து இவ்வளோ காசு வந்துடும். அந்த மாதிரி அமௌண்ட்லாம் வந்து நம்மளுக்கு வீடியோக்கு வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கூகுள் ஆட்ஸ் மூலயமா வந்து ஏர்ன் பண்ண முடியாது. யூடியூப் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேமெண்ட் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து அதிக வியூவர்ஸோட ப்ளஸ் கூகுள் ஆட்லாம். இப்போ ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு விளம்பரம் ஓடுது பார்த்தீங்களா, நம்ம வீடியோக்கு வந்து அந்த விளம்பரம் ஓடி இருக்காது. ஏன்னா நம்ம வந்து கூகுள் ஆடை வந்து எனேபிள் பண்ணல. பொறுமை சாமி, பொறுமை சாமி. அதுவே கூகுள் ஆட்லாம் வச்சு பண்ணாங்க அப்படின்னு வச்சுங்களேன், ஆட் ரெவென்யூஸ்லாம் வரும். ப்ளஸ் அவங்களோட வீடியோ பார்க்கறதுக்குலாம் வந்து அதிகமாக வந்து பணம் வந்து யூடியூப்லேருந்து வரும். இப்போ யூடியூப் வீடியோவுக்கு எப்படி பணம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அது வந்து அந்த ஆட்ஸ் விளம்பரங்கள்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த விளம்பரத்து மூலியமாக தான் அதிக அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் வரதில் யூடியூபுக்கு ஒரு ஷேரு ப்ளஸ் வந்து அந்த யூடியூப் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, என்ன மாதிரி ஆள். யோ யார் நீ என்ன கேட்ட? பேச்சுவாக்கில் ஒன்றையும் கிரியேட்டர்னு சொல்லிக்கிற அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அப்படி ஒன்றும் இல்லை. யூடியூப்பில் வீடியோ போட்டாலே வந்து ஒரு கிரியேட்டர் தானேங்க, ஒத்துக்கோங்க. அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்ட்ரி ப்ளஸ் வந்து ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் கான்செப்ட்லாம் கண்டென்ட்லாம் கண்டுபிடிச்சி இல்லை, நம்ம வந்து சயின்டிஸ்டாக கண்டுபிடிச்சி கிடையாது. நம்மளை ஒரு சில விஷயம்லாம் வந்து நம்ம படிக்கும்போது நம்ம இன்வால்வ் ஆகும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்காக யூடியூப் வீடியோவில் அதை பற்றி பேசி நான் வீடியோ போட போகிறேன். அந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ண தான் வந்து நான் வளர முடியும். உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா நீங்கள் அதை லைக் பண்ணலாம். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து நம்மளோட வீடியோவை வந்து டிஸ்லைக் பண்ணலாம். அதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்க்குறது உங்களோட ஐடி, உங்களோட மொபைல். நம்மளோட வீடியோ பிடிக்கல அப்படின்னா வந்து டிஸ்லைக் ஆச்சும் பண்ணிட்டு போங்க. அதையும் மீறி நீங்கள் ஏதாவது நம்ம சேனலில் இருக்க வீடியோவுக்கு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்காக கமெண்ட் ஆல்வேஸ் நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.